இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிங்கிள் ஃபேஸ் 1.5 HP சப்மெர்சிபிள் மோட்டரோடைய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இப்போது இந்த சைட்டில் இந்த கார்டனில் நான் வாரத்தில் ஒரு நாள் தான் இங்கே வந்து பார்ப்பேன். அப்போது டெய்லி 3 டைம்ஸ் எனக்கு இந்த மோட்ரு ஓடுற மாதிரி நான் இதை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்கிறேன். காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. இந்த போரில் எனக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா, தண்ணி 10 நிமிஷத்துக்கு மேலே ஓடாது. அப்போது மோட்டார் இதில் ட்ரை ரன் ஆகக்கூடாது. தண்ணி இல்லைன்னா ஆஃப் ஆகிடணும், தண்ணி இல்லைன்னா ஓடக்கூடாது. மோட்டரை நம்ம சேஃப்டி பண்ணி ஆகணும். ஏன்னா இதுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் 50 கிலோமீட்டர், வாரத்தில் ஒரு நாள் தான் இங்கே வருவேன் நான். இந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்கும். எந்த ஃபால்ட்டு வந்தாலும் அது மோட்டரை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த மோட்டரை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம், இந்த ஆட்டோமேஷன் ரெடி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அதனால் இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா, மோட்டர் வாங்கும்போதே கூட வந்த ஒரு கண்ட்ரோலர். ரெகுலரான 1.5 HP கண்ட்ரோலர் தான். ஆம் மீட்டர் இருக்குது, வோல்ட் மீட்டர் இருக்குது, ஆன் ஆஃப் இருக்குது, இண்டிகேட்டர்லாம் இருக்குது. இந்த மோட்டரில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரிஜினலாக எதுவுமே மாற்றலை. அந்த கண்ட்ரோலர் அப்படியே இருக்குது. இது மேனுவலாகவும் போடணுனாலும் போட்டுக்கிடலாம், ஆட்டோமேஷனும் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் போட்டுக்கலாம். ஆட்டோமேஷன் போடும்போது ஆளே இல்லைன்னா கூட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மோட்ரு சேஃப்டியாக ஓடும். அப்போது முதல்ல ஆட்டோமேட்டிக் என்ன, டைமர். ஒரு டைமர் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த டைமரை பற்றி உங்களுக்கு நெட்டில் நிறைய கான்ஃபிகரேஷன் விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை ஓடுற மாதிரி நம்ம இந்த டைமரை ரெடி பண்ணியிருக்கோம். நான் பார்த்த அளவில் இந்த செலக்ட் அப்படிங்கிற டைமர் தான் எனக்கு நிறைய ப்ராஜெக்டில் ஒழுங்காக ஓடிட்டுருக்குது. அடுத்தது இந்த டைமர் அந்த காலையில் ஒரு 7 மணிக்கு ஆன் ஆகும்போது முதல்ல இது ஆன் பண்ணக்கூடியது நம்மளுடைய ஒரு கான்டாக்டர். இது எதுக்குன்னா, இந்த கண்ட்ரோலருக்கு பவர் சப்ளையை ட்ரிகர் பண்ணுறதுக்கு. அப்போது அந்த டைமர் வந்த டைம் ஆன் பண்ண உடனே இந்த கான்ட்ராக்டர்லேருந்து பவர் அவுட் வந்து உங்களுக்கு மேலே போயிடும். இதுக்கு கண்ட்ரோலருக்கு. இந்த கண்ட்ரோலர் போனாலும் அதிலிருந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கான்டாக்டரை நம்ம ஆன் பண்ணணும். அப்போ தான் மோட்ரு ஆன் ஆகும். அப்போ கான்டாக்டருக்கு நமக்கு அடுத்து பவர் தரணும் இல்லையா? அப்போ இந்த பவர் தரதுக்கு நம்ம ஒரு சில வேலைகளை பண்ணியிருக்கிறோம். இதுதான் மெயினாக மோட்டரை நமக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. இப்போ இதை தான் நம்ம மோட்ரு எந்த கண்டிஷன்லேயும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிட்டா போதும். அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ளை காயிலுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும். இதெல்லாம் ரெகுலராக உங்களுக்கு மோட்ரு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் தெரியும், இந்த கான்டாக்டர்லாம். அப்போ இதில் 2 கெப்பாசிட்டர் இருக்குது. ஒன்று ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், ஒன்று ரன்னிங் கெப்பாசிட்டர். இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு நம்ம 3 செகண்ட்ஸ் தான் நம்ம கரண்ட்டு தரணும். அதுக்கப்புறம் கரண்ட்டை கட் பண்ணிடணும். இது வழக்கமாக அதனுடைய மேனுவல் ஸ்டார்ட் பட்டனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த க்ரீன் பட்டனில் இதை வந்து 3 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் கரண்ட் போகிற மாதிரி இந்த என்ஓவில் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 3 செகண்ட்ஸ் வந்து மேனுவலாக பிடிச்சிருக்கும்போது இந்த என்ஓ வழியாக வந்து நமக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு கரண்ட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் மோட்டர் ஆன் ஆன உடனே அது மோட்டருக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு, இனிஷியலாக லோடு ஏற்றி கொடுக்குறதுக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும்.
அப்போ அதே வேலையை நம்ம செய்யணும் இல்லையா, மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக செய்யணும். அப்படின்றதுனால இந்த டைமர் வந்து எப்படி இந்த கண்ட்ரோலரை ஆன் பண்ணுதோ அதே மாதிரி பக்கத்தில் ஒரு கான்டாக்டர் போட்டு அதிலிருந்து ஒரு ஃபேஸ் எடுத்து கரண்ட் எடுத்து நம்ம ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு கொடுத்துருக்குறோம். அப்போது இந்த கான்டாக்டரை நம்ம 3 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும் இல்லையா. அதுக்காக பக்கத்தில் நம்ம இந்த செலக்ட் 800 SQ-A வந்து போட்டிருக்கோம். இன்டர்வல் மோடில் வச்சுருக்கிறோம். இதனுடைய வீடியோஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நிறைய நெட்டில் இருக்குது, யூடியூப்பில் நிறைய இருக்குது. நானே யூடியூப் பார்த்து தான் அதை கற்றுக்கிட்டேன். அப்போ 3 செகண்ட்ஸ் இது வந்து இந்த கான்டாக்டரை ஹோல்டு பண்ணியிருக்கோம். இந்த கான்டாக்டர் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு 3 செகண்ட்ஸ் கரண்ட் கொடுத்துட்டு கட் ஆகிடும். ஓகேவா. இப்போது இந்த மோட்டர் வந்து மேனுவலாகவும் ஓடணும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கும் ஓடணும் இல்லையா. அப்போது 2 விஷயம் அதில் பார்க்குறோம். ஒன்று, ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் போட்டுக்கிறோம். இதை வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வந்து சென்டரில் வச்சா ஆஃபு, மேலே வச்சா மேனுவல், ஆஃபு, ஆட்டோமேட்டிக். அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் மோடில் ஓடும்போது 2 நான் பிரேக்கர் வச்சுருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னாக்க, ஆட்டோமேட்டிக்கில் ஒரு பிரேக்கர், மேனுவலில் ஒரு பிரேக்கர். ஆட்டோமேட்டிக்கில் ஓடும்போது இந்த ஆட்டோவில் இந்த பிரேக்கர் ஆனில் இருக்கும். எதுக்குன்னா இந்த பிரேக்கர்லேருந்து தான் நமக்கு இதுக்கு காயிலுக்கு கரண்ட் போகுது. சரியா. இது ஆட்டோமேட்டிக் மோடில் இதுதான் ஹோல்டு பண்ணும். டைமர்லேருந்து வரக்கூடிய அவுட்டு, ஒரு அவுட் இதுக்கும் வரும். டைமர்லேருந்து நிறைய அவுட் எடுத்துருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு நான் சொல்ல புரியும். டைமர்லேருந்து ஒரு அவுட்டு கண்ட்ரோலர் ஆனில் கொடுத்துருக்குறேன், இன்னொரு அவுட்டு இந்த 800 SQ-A ஆன் டிலே அல்லது டைமர்னு சொல்கிறாங்க. இதை இந்த சுவிட்சு கொடுத்துருக்குறோம். இன்னொன்று இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கான்டாக்டர் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த சுவிட்சில் இந்த டைமர்லேருந்து 3 அவுட்டு லூப் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஒன்று கண்ட்ரோலருக்கு கொடுத்துருக்குறோம், இன்னொன்று ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்குறோம். ஓகேவா. அதுதான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரும் இந்த ஆரஞ்சு கலர் 800 SQ-Aவும் ஒரே வேலை தான் செய்யுது. அடுத்தது ஒரு அவுட்டு இந்த ஹோல்டு சுவிட்சு கொடுத்துருக்குறோம். இந்த ஹோல்டு சுவிட்ச் எதுக்கு, இதுலேருந்து வரக்கூடிய அவுட்டு தான் நம்மளுக்கு இங்கே போகுது. எங்கே, ஹோல்டுக்கு ஆப்போசிட். இதெல்லாம் இந்த கண்ட்ரோலர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த கான்டாக்டருக்கு போகுது. ஓகேவா. இப்போது இந்த கண்ட்ரோலர்லேருந்து அடுத்தது இந்த கான்டாக்டர்லேருந்து இந்த காயில் ஆன் பண்ணணும் இல்லையா, அந்த காயில் சப்ளையாக காயில் கொடுக்கணும் இல்லையா, அதை நான் ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்கிறேன். அது நான் 2வது சொல்ல வரேன். ஓகேவா. இப்போது இந்த ஆட்டோ அப்படின்னு வச்சுருந்தா தான் இது கரண்டு இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா. இந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறத இதை ஆன் பண்ணினேன் அப்படின்னா, இதை பைபாஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு இது இருக்குது பாருங்கள், மேனுவல் ஹோல்டை தட்டி விடும். அது மேனுவல் ஹோல்டுக்கு பவர் போகும். அப்போது ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கும்போது மேனுவல் ஹோல்டுக்கு பவர் போகக்கூடாது, அதனால் ஆஃப் பண்ணிடுறோம். மேனுவல் மோடில் மட்டும்தான் மேனுவல் ஹோல்டுக்கு மேலே பவர் போகணும், அதனால் அதை ஆனில் வச்சுருக்குறோம். எப்போது மேனுவலாக போடும்போது. ஆட்டோமேட்டிக்காக போடும்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக கரண்ட்டை நம்ம கீழே கொடுத்துட்றோம். ஓகேவா. அடுத்தது இந்த கரண்ட்டு இங்கே இருந்து காயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, மோட்டர் சேஃப்டி வேலையை பார்த்துருக்குறோம். இப்போ இதுவரை நம்ம பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறதுக்குள்ள வேலைகள் தான். மோட்டர் சேஃப்டி பண்ணுறது எய்தர் மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக். 2 விஷயம் என்ன, நேராக கீழே வந்துடலாம். இந்த இடத்துல நரேனுடைய
சிங்கிள் ஃபேஸ் ஓவர்லோட் அல்லது ட்ரை ரன் ரிலே. நம்ம இல்லாத நேரத்தில் ஏதோ ஒன்று மோட்டரில் ஓவர்லோடு வந்தாலோ இல்லை ட்ரை ரன் வந்தாலோ இது வந்து பார்த்துக்குது. மோட்டர் தண்ணி காலி ஆகிடுச்சு அப்படின்னாலும் எலக்ட்ரிக்கலாக ஆம்ஸ் வந்து கம்மியாக ஓடும், உடனே ஆஃப் பண்ணிடும். லோடு ஒரு வேளை எங்கேயும் அடைச்சிக்கிடுச்சு, மொத்தமாக கார்டனில் பிளாக் ஆகிட்டு லோடு ஏறுது அப்படின்னாலும் மோட்டரை இது சேஃப்டி பண்ணிடும். இருந்தாலும் எனக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு டவுட் இருந்ததுனால நான் என்ன பண்ணினேன், ஒரு மெக்கானிக்கலாக ஒரு வேலை பண்ணியிருக்கிறேன். இதில் இருந்து அவுட் எடுத்து பழையபடி ஒரு ஆன் டிலே டைமர் சுவிட்சுக்கு கொடுத்துருக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இதிலேருந்து வரக்கூடிய, அதாவது பேசிக்காக இங்கேருந்து வருது அந்த கான்டாக்டர், இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் உனக்கு அக்ரிகேட் பண்ணியிருக்கோம்ல, சேர்த்துருக்கோம் இல்லையா, அதிலேருந்து நேராக வந்து உனக்கு கீழே வந்து நிறையனுக்கு வந்துடுது. இதுக்கு வந்து தான் அடுத்தது கான்டாக்டருடைய காயிலுக்கு போகுது. உள்ளே இருக்க கான்டாக்டருடைய பேஸ் காயிலுக்கு போகுது. அப்போ தான் கான்டாக்டர் ஆன் ஆகும், மோட்டர் ஆன் ஆகும். அப்போ அந்த இடத்துல பிரேக் பண்ணி இந்த வேலை பண்ணியிருக்கிறோமா. ஸோ இது வந்து ஆம்ஸ் வச்சு ஒர்க் பண்ணக்கூடியது, கரெக்டாக. இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, மோட்ரு தண்ணியே இல்லை, மோட்டரில் ப்ரெஷர் இல்லை, தண்ணியில் போகிற இடத்துல ப்ரெஷர் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஆஃப் பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த ஒரு ஆன் டிலே டைமர் சுவிட்சில் கொடுத்துருக்குறேன். இந்த ஆன் டிலே டைமர்னு சொல்கிறாங்க, அதுக்கு டீட்டெயில் நிறைய கூகுளில் இருக்குது, பார்த்துக்கலாம், யூடியூப்பில். இது என்ன பண்ணோன்னாக்க, ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு இது வழியாக கரண்ட் வந்து நேராக உங்களுக்கு இங்கே வரும். அப்போது மோட்டர் ஆன் பண்ண உடனே எல்லாம் ப்ராப்பராக இருந்ததுன்னா ஒரு 30 செகண்ட்ஸுக்கு இவர் சப்ளை கொடுப்பார் கான்டாக்டருக்கு, மோட்டர் கான்டாக்டர் ஆன் கான்டாக்டருக்கு இவர்கிட்ட சப்ளை கொடுக்குறார். அதுக்கப்புறம் இவர் ஆஃப் ஆயிடுவார். அந்த சமயத்தில் தண்ணி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஒரு ப்ரெஷர் சுவிட்ச் வச்சுருக்கணும். இந்த ப்ரெஷர் சுவிட்ச் என்ன வேலைன்னா, தண்ணி இல்லை அப்படின்னா இவர் கட் பண்ணிவிடுவார். தண்ணி வந்துருச்சு அப்படின்னா இவருக்கு ஒரு ப்ரெஷர் வந்துடும். இது சாதாரண ஆர்ஓ ப்ரெஷர் சுவிட்ச் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ப்ரெஷர் இருந்ததுன்னா, சின்ன ப்ரெஷர் வந்தாலே இது என்சி ஆயிரும், லைனை த்ரூ பண்ணிடும். மோட்ரு இல்லை, ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணி இல்லை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இவர் கட் பண்ணிவிடுவார். அப்போ அந்த இதிலேருந்து அவுட் எடுத்து அடுத்து பக்கத்தில் ஒரு ஆன் டிலே டைமரை கொடுத்து தான் மேலே கொண்டு போகிற மோட்டர் கான்டாக்டருக்கு. எதுக்குன்னா, இது பொதுவாகவே ஒரு சேஃப்டி, எதுவாக இருந்தாலும் ஒரு 2 செகண்டு கழித்து தான் இது வந்து ஆன் ஆகும். மோட்ரு என்ன தான் நீ ஆன் பண்ணி எல்லாம் சரியாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு 2 செகண்டு ஹோல்டு பண்ணி தான் மோட்டரை வந்து கான்டாக்டர் ஆன் பண்ணுவார். எதுக்கு அப்படின்னாக்க, ஏதோ ஒரு பிரச்சனையினால் பவர் டக்கு 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 டக்குன்னு வந்து போனாக்க இவர் கட கட கடன்னு அடிக்கிறார். இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்த பிரச்சனைகள். அப்போ நம்ம இல்லாத நேரத்தில் அந்த மாதிரி கட கட கடன்னு அடிச்சதுனாக்க மோட்ரு காலி ஆகிடும். கரண்ட் வந்து போனாலோ இல்லை ஏதோ இந்த மெக்கானிக்ஸில் ஃபால்ட் ஆனாலோ டக்கு டக்குன்னு அடிச்சதுன்னா மோட்ரு காலி ஆகிடும். அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா, ஆன் டிலே ஒரு 2 செகண்டு, இது வந்து 60 செகண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அப்போது 30 15 செகண்டு, அப்போ இது 10 செகண்டு கரெக்டு தான். 10 செகண்டு டிலே பண்ணி தான் இவர் மோட்டர் ஆன் பண்ணுவார். மேனுவல் ஆன் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணாலும் சரி, மோட்டர் ஆன் ஆகிறதுக்கு 10 செகண்ட் டிலே ஆகி அதுக்கப்புறம் தான் இங்கே போய் உங்களுக்கு கரண்ட் வந்து மோட்டர் ஆன் ஆகும். மோட்டருக்கு முன்னாடி ஒரு பிரேக்கர் போட்டிருக்கிறோம். இது பொதுவாக எதுக்குன்னா, இந்த மெக்கானிசம் டெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பராக மோட்டருக்கு கரண்ட் வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டே நம்ம இந்த ஃபுல் ஆராய்ச்சியும் பண்ணலாம். ஆன் பண்ணி வச்சு பண்ணினாக்க ஒரு நேரமும் என்ன ஆகுது, மோட்ரு கரண்ட் போகுது, மோட்ரு ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது, மோட்ரு ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறோம், சேஃப்டிக்கு இதில் ஒரு பிரேக்கர் போட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். எல்லாமே டெஸ்ட் பண்ணி கடைசியில் நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் டைம் கரண்ட் இங்கே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இவர் ஆன் பண்ணிட்டோன்னா மோட்டருக்கு போயிடுவார். இது வந்து நல்ல அழகாகவே வேலை செய்யுது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, கிராமங்களில் தூரத்தில் விவசாயம் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.